ஸோ கைஸ், உங்களில் நிறைய பேர் இந்த கிரானி கேம் கண்டிப்பாக விளையாடிருப்பீங்க. மோஸ்ட்லி கேமர்ஸ் எல்லாருமே அந்த கேமை கண்டிப்பாக விளையாடிருப்போம். அந்த கேமுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஒரு கேமுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரிஸ் வந்துருக்கும். ஸோ கிரானி டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானி 1, கிரானி 2, கிரானி 3 இந்த 3 கிரானி கேம்ஸ் கொண்டு வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த கிரானி 3 பற்றி தெரியாததுனால, அதாவது அந்த கதையை பற்றி தெரியாததுனால அது நம்ம லிஸ்ட்டில் விட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம கிரானி 1, கிரானி 2 ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கேம்லேயே இருக்கிற ஸ்டோரிஸ், அந்த கிரானி டெவலப்பர்ஸ் சொன்ன ஸ்டோரி டைம்லைன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கிரானி 1 பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு கிழவி தான் இருக்கும். அந்த கிழவி பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கிய 25 வருஷம் ஆச்சு. பிகாஸ் ஆன்சரே தெரியாது. ஸோ வந்து அந்த கிழவி வந்து ஒரு சில பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து ஒரு ஃபேமிலியும் போனாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, அப்புறமா இந்த சின்ன பசங்க வந்து இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து அந்த விருந்து வந்து சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் கிழவி அதில் மயக்க மருந்தை கலந்துருந்தாங்க. நான் இதுக்கு மரியாதை கொடுக்குறேன். அந்த கிழவிக்கு மயக்க மருந்தை கலந்துருந்தா. ஸோ வந்து அவங்க மயக்க மருந்துன்னு சொன்னேன். அந்த ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு பிளேஸில் கொடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக சாரி கைஸ், எனக்கு அந்த 4 இடமும் அது கரெக்ட் லொக்கேஷனான்னு தெரியாது. அது கொஞ்சம் ஷஃபிளாக இருந்தால், அது வேறு எடுத்து தப்பாக சொல்லியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஸோ முதல்ல வந்து அந்த ஹஸ்பண்டை அந்த பேஸ்மெண்ட்டு கீழே அந்த ஒரு கால் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ரத்தமாக இருக்கும்ல. ஸோ வந்து அந்த ரத்தத்தில் வந்து அந்த ஹஸ்பண்ட் தான் வந்து செத்தார். சாகலை, அதான் செத்தாரு. கிழவி போட்டு தள்ளிட்டான். அப்புறமா வந்து இந்த ஒய்ஃபை வந்து அந்த கீழே வந்து ஒரு கார்டு இருக்கும்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டீம் பாத் மாதிரி ஒரு ரூம் இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்கும். ஸோ வந்து அந்த ரூமில் தான் கிரானி வந்து அந்த ஒய்ஃபை கொலை பண்ணாங்க. அப்புறமா அந்த நெக்ஸ்ட்டு சின்ன பசங்க, அந்த ஒரு பையனை பார்த்தீங்கன்னா அந்த காக்கா இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுக்குள்ளே போட்டு கிளை வந்து பஞ்சு ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கா. ஸோ வந்து அப்புறமா இன்னொரு பையனை வந்து இல்லைங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த இன்னொரு பையனை வந்து அந்த சாரி கைஸ், நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன். அந்த 4வது பையனை வந்து அந்த 2வதாக இருக்கிறவனை வந்து அந்த கிளை வந்து பாத் டப்பில் போட்டு கொலை பண்ணான். அந்த கேமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த பாத் டப் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். ஸோ வந்து இந்த கிரானி 1 கதை வந்து இவ்வளோ தான். இப்போ நம்ம கிரானி 2 என்டர் ஆக போகிறோம். ஸோ வந்து கிரானி 2 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் பெருசாலாம் கிடையாது. அதில் கிராண்ட் பாவை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த கிரானி 2 ரிலீஸ் ஆனே இதில் ஒரு புது கேரக்டர் வந்தாங்க. அந்த கேரக்டர் பேர் தான் கிராண்ட் பா. நம்ம மொட்டை கிழவன். அவன் வந்து வந்தோடனே அவனுக்கு ஒரு கதையை வச்சிட்டானுங்க. அதாவது கிரானி 2 டைம்லிங் படி கிழவன் வந்து மிலிட்ரி ஆஃபீஸராக. என்னடா கொடுமை பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் வந்து மிலிட்ரி ஆஃபீஸராக. அதனால் வந்து அவனோட வீட்டில் கன்னும் இருக்கும். எனக்கு கிரானி 2 விளையாடிருந்தாலே தெரியும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் எப்படி செத்தானா, கிளவிதான் கொண்டான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவன் ஒரு நாள் காரில் போயிட்டுருக்கும்போது ஆக்சிடென்ட்டாகி செத்து போயிட்டான். ஸோ இதுதான் கிரானி 2 ஸ்டோரி. ஸோ இவ்வளோ தான். இனிமேட்டு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி சொல்ல மாட்டீங்க, நானே பண்ணிடுறேன்.
ஸோ வந்து வேறு என்ன சொல்கிறது பாய்